குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து திருச்சியில் இஸ்லாமிய அமைப்புகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாவட்ட ஜமாஅத்துல் உல்மா சபை தலைவர் முகமது ரூஹல் அக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மரக்கடை இப்ராஹிம் பூங்கா அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி கலந்து கொண்டார். இதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமுமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்புடன் காட்சியளித்தது. ஆர்ப்பாட்டத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்தும் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. குடியுரிமை சட்ட திருத்தம் இந்து சேதத்தை அமைக்கும் முயற்சியின் ஓர் அங்கமாக இருக்குமானால் இன்னொரு விடுதலை போராட்டத்தை தொடர்வது, இலங்கை தமிழர் மற்றும் ரோஹிங்கியா அகதிகளை திட்டமிட்டு புறக்கணித்தது தொடர்பாக கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நாட்டை உலக அரங்கிலே தலைகுனிய வைத்த ஒரு கொடூரமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. மாணவர்களை குரல் எழுப்பக்கூட அனுமதி வழங்காமல் அடக்கி வருவது மிகவும் வருத்தமளிப்பதாக ஜமாஅத்துல் உல்மா சபை நிர்வாகிகள் தெரிவித்தனர்.